முருகா, கந்தா, கடம்பா என எப்படி அழைத்தாலும் ஓடோடி வருவான் இந்த செந்தூர் நகர் சேவகன். இது கலியுகமா? இல்லை இல்லை, முழுக்க முழுக்க கந்தனின் யுகம். இந்த கந்த யுக பிரபஞ்சத்தில் ஒரு சிறிய தூசியாக இருக்கிறது எங்கள் ஆதன் ஆன்மீகம் என்று சொல்வதில் பெருமை கொள்கிறோம். இன்று எல்லா வலையொலிகளிலும் முருகனின் அற்புத அதிசயங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்க, சரியாக 2.5 வருடங்களுக்கு முன்பே ஒரு சினிமா தயாரிப்பாளராகவும் அரசியல்வாதியாகவும் பிரகாசித்துக் கொண்டிருந்த ஒருவரை முருக பக்தனாக, இல்லை இல்லை பித்தனாகவே மாற்றிய பெருமையும் ஆதனையே சேரும். முருகனை திட்டினால் கூட நல்ல வாழ்க்கை கிடைக்கும் என்று முன்பு கூறியவர் அருணகிரிநாதர். நான் திட்டினேன், இன்று என்னை நன்றாக வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார் முருகன் என்பதற்கு ஒரு சாட்சிதான் இந்த ஜெயம் எஸ்கே கோபி அவர்கள். நான் மட்டுமல்ல, என்னைப் போல் பூமியில் இருக்கும் எல்லா ஜீவன்களும் முருகனை கொண்டாடும் என முன்பே கணித்ததும் இவரே. கந்த கடவுள் நம் எல்லோருக்கும் சொந்த கடவுள், நம்முடன் பேசும் கடவுள். அந்த கருணையின் கடவுளை தியானத்தின் மூலம் எளிதில் உணரலாம் என்று கூறியதும் இவரே. அந்த கருணை கடலில் நம்மை புனித நீராடாமல் விடுவது கர்மாதான் என்று பலருக்கு உணர்த்தியதும் இவரே. இன்றைய தலைமுறை இளைஞர்கள் அனைவரும் முருகனை தேடுவதற்கு இவரின் பேச்சும் ஒரு காரணம். கடவுளே இல்லை என்று கூறியவர்கள் பலர் கூட இன்று முருக பக்தியில் வருவதற்கு இவரும் ஒரு காரணகர்த்தாதான். ஏனென்றால் இவருடைய பேச்சு அத்தனை மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது. தமிழ் கடவுளான முருகனை உலகம் முழுக்க தேடப் போகின்றேன் என்றார். வெறும் பேச்சாக மட்டும் இல்லாமல் செயலிலும் செய்யத் தொடங்கினார். இவருடைய பயணத்தின் ஒட்டுமொத்த முருக பக்தர்கள் சார்பாகவும்